வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற துபாய் ஃப்ரேம் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் வந்து துபாய் ஃப்ரேமு. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெரிய ஃப்ரேமு அப்படின்னா நான் பார்த்ததில் இது ஒன்று தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாலே ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க, டைல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்டாலிக் டைலுன்னு சொல்கிறாங்க. இந்த டைலை வந்து கோல்டு கலர், அது வந்து டைல்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து உள்ளே போகலாம். உள்ளே என்டர் ஆனவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதோட டெக்கரேஷன் இது வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே என்டர் ஆன உடனே நம்ம பார்க்குற இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபன் கேம் மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ் வந்தால் அதை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஒரு துபாய் ஃப்ரேம் டிஸ்பிளே இது தான். இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து அதில் வரும். இதில் இந்த ஃப்ரேமோட இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் மூலிமா. இது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து பிளான் வந்து போட்டாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து நம்மளுக்கு மேலே டாப் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஃப்ளோர் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நம்ம அந்த கிளாஸ் ஃப்ளோரில் வாக் பண்ணோம் அப்படின்னா கீழே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து தரை வந்து தெரியும். கீழே இருக்கிற எல்லா வியூவுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து துபாய் ஃப்ரேம்குள்ளே என்டர் ஆகலாம் வாங்க. உள்ளே என்டர் ஆன உடனே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து துபாயோட பிளான்ஸ் எல்லாம் என்ன, எப்படி வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் அவங்க வந்து திங்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு எல்இடி இது மாதிரி வச்சு ப்ரொஜெக்டர் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ரொம்பவே செம்ம டெவலப்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எல்லாமே யூனிக்காக பண்ணுறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. இப்போ இதுவும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே என்டர் ஆயிடலாம். உள்ள லுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து சிம்பிளாகவும் எலிகண்ட்டாகவும் இருந்துச்சு லுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேர்டோட ஃபெதர் மாதிரி இருக்குது. இது வந்து மெட்டல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்யூச்சர் பிளானு அந்த இதில் ஒரு இதுதான் இதுவும். எவ்வளோ சூப்பராக வந்து ஃபுல்லாகவே வந்து ரொபாட்டிக் இது தான் வந்து அவங்க வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இனிமேல் வேர்ல்டு வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி துபாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் டாக்ஸி அப்படின்ற ஒரு இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே. அந்த டாக்ஸி வந்து எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ட்ரோன் மாதிரி நம்மளுக்கு டாக்ஸியே வந்து ஃப்ளை பண்ணி நம்ம போகிற மாதிரி, டிராஃபிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்டன் ஹைட்டுக்கு வந்து நம்ம ரேஸ் ஆகி நம்ம ஃப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக வந்து துபாயே வந்து ராக்கெட் லான்ச்சு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிளான் வச்சுருக்காங்க போல். அதெல்லாமும் இதில் வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் யோசிச்சிருக்காங்க இங்கே எல்லாமே.
இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எல்லா பில்டிங்குமே வந்து ரொம்பவே வந்து இங்கே இருக்க எல்லா பில்டிங்குமே வந்து ரொம்பவே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. இப்போ இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து இங்கே வந்து அவைலபிளாக கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. குக்கீஸ்லேருந்து கேக்கு, மஃபின்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு, யம்மியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட ரேட்டும் வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு வேணுன்றதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க கிளாஸோட திக்னஸ் வந்து பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த ஃப்ரேமோட இது வந்து. அதனால் வந்து இவ்வளோ திக்கான கிளாஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அன்பிரேக்கபிள் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு துபாய். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஓல்டு துபாய் தான். இங்கே இருக்கிற ஃப்ரேமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ரேமோட கார்னர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இவ்வளோ ஹைட்டில் அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பிளான்டாக. பார்க்கும்போதே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நார்மல் ஃப்ரேம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாத் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து, அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுறவங்க, நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்களுக்காக வந்து இந்த பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நடுவில் தெரியுது பாருங்கள், பிரிட்ஜ் மாதிரி. ஓல்டு துபாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அதில் வந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் குட்டி குட்டி பில்டிங்ஸ் தான் இருக்கும் ஓல்டு துபாயில் ஃபுல்லாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் மாதிரி இந்த காலம் இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேமை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறதுக்காக. சீலிங்கில் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நியூ துபாய் தான். அங்கேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து வியூ வந்து இருக்குது. அங்கே ஒரு இடத்துல ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் யூஏஇன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற துபாய் ஷேக்கோட அப்பா தான் அவர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் தான். பிளானட்ஸ் இது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டூரிஸ்ட் பிளேஸ் தான். இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபன்னுக்காக வந்து அவங்க செட் பண்ணியிருக்க ஒரு எல்இடி ஸ்க்ரீன் தான் அது. இதில் வந்து இந்த குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம கை வச்சு நம்ம ஏதாச்சும் எழுதணும் கிறுக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த பெரிய ட்ரையாங்குலர் கூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஷாப்ஸ் தான். இங்கே இருக்க ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கிடைக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாமே வந்து துபாய் ஃப்ரேமை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து துபாய் ஃப்ரேம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. டாய்ஸு, பென்னு, டிஷர்ட்லேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும். வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு, காஃபி மக் கூட இருக்கு பாருங்க. இதில் வந்து இந்த ஃப்ரேமோட பிக்சர் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்றதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அந்த கப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பென்னில் பார்த்தீங்கன்னா பென்னோட டாப்பில் வந்து இந்த ஃப்ரேமோட இதை வந்து குட்டியாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ஃப்ரேம் டிசைனு, புர்ஜ் கலிஃபா டிசைனு, புர்ஜ் அல் அரப் டிசைனு, அந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து கிளாஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பியூர் கிளாஸ் தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் மூலியமாக வந்து நம்ம வந்து கீழே போகலாம்.
ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஃபன்னாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 hours கிட்ட எடுத்துருச்சு. அவ்வளோ இது வந்து இருக்குது உள்ள. இங்கே வந்து எந்த ஒரு பிளேஸ்க்கு போனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்குது. ஒரு 1 day ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா பிளேஸ்க்குமே வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.